நேர்களே, கர்நாடக மாநிலம் ஹசன் தொகுதியின் முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேஸ் போன வருஷம் வெளிச்சத்திற்கு வந்தபோதே பெரிய இடத்து பையன்பா எப்படியும் இந்த கேஸ் அமைக்கிடுவாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய பொதுவான ஒரு கருத்தாகவும் இருந்தது. சொன்னதுக்கேற்ற மாதிரி பிரஜ்வல் ரேவண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்ப பின்புலமும் அவருக்கு இருந்த அதிகாரமும் மலைக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அவருடைய தாத்தா முன்னாள் பிரதமர் தேவேகவுடா, அவருடைய சித்தப்பா முன்னாள் முதலமைச்சர், அவருடைய அப்பா எம்எல்ஏ, இவரே எம்பியாகவும் இருந்தவர். அப்படின்றதுனால இந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவருக்கு ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக இருந்த மிகவும் வலுவான தடயவியல் ஆய்வறிக்கை. இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிகர் வார்னிங் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பாகிறது. இந்த தொகுப்புல பார்த்தோம்னா பிரஜ்வல் செஞ்ச பாலியல் வன்கொடுமை குறித்தும் அவருக்கு செய்யப்பட்ட பரிசோதனைகள் குறித்தெல்லாம் பேசுறதுக்கோ சிலருக்கு அது சங்கோச்சத்தை ஏற்படுத்துன்றதுனால ஒரு வார்னிங் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பாகிறது. பிரஜ்வலை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்தில் தேவேகவுடாவுக்கு அடுத்த எதிர்கால அரசியல் வாரிசா இவரை தான் கொண்டு வரணும் அப்படின்றது தான் பிரஜ்வல் அம்மா பவானி ரேவண்ணாவுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது. அந்த மாமிஸ் லிட்டில் பிரின்ஸ் பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய தற்போதைய அடையாளம் என்ன தெரியுமா? கைதி எண் 15528. பிரஜ்வல் ரேவண்ணாவோட தற்போதைய விலாசம் பரப்பன அக்ரஹாரா மத்திய சிறைச்சாலை, பெங்களூரு. இதுதான் இவருடைய அடையாளமாக மாறியிருக்கிறது. இந்த ரிப்போர்ட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய சிறை வாழ்வு எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்த்துக்கலாம். சிறையில் பிரஜ்வல் ரேவண்ணா இந்த பணிகளில் ஏதாவது ஒரு பணியை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும்போது பேக்கரி, தோட்டக்கலை, பால் பண்ணை, காய்கறி விவசாயம், தச்சு வேலை, கைவினைப் பொருட்கள், இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அவர் சிறையில் வேலை செய்ய வேண்டும். மற்ற கைதிகள் எப்படி நடத்தப்படுவார்களோ அதே மாதிரி தான் தண்டனை குற்றவாளியான பிரஜ்வல் ரேவண்ணாவும் நடத்தப்படுவார் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ரேணுகா சுவாமி கொலை வழக்கில் நடிகர் தர்ஷன் எந்த அளவுக்கு சிறையில் உபச்சாரம் செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு புகைப்படத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயும் அது நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழாமல் இல்லை. அதே நேரத்தில் பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய பணி நேரம் அது குறித்த தகவல்களும் வந்திருக்கிறது. சிறையில் அங்கே கைதிகள் அணியக்கூடிய அந்த வெள்ளை நிற சீருடை தான் பிரஜ்வலும் அணிய இருக்கிறார். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அவர் சிறைச்சாலையில் வேலை பார்க்கணும். அவருக்கு மாதம் 524 ரூபாய் என்ற அளவில் கூலியும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருந்த பிரஜ்வலுக்கு சிறை வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இதை சாத்தியப்படுத்தியது எது அப்படின்ட்டு பார்க்கும்போது பிரஜ்வலுக்கு எதிராக இருந்த அந்த வலுவான ஆதாரம் தான். அதை சாத்தியப்படுத்தியது எது அப்படின்ட்டு பார்க்கும்போது பிரஜ்வலின் தண்டனையை உறுதி செய்த காரணிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்து அதுல முதல் காரணம், மிகவும் ஸ்ட்ராங்கான காரணம்னா 48 வயது பாதிக்கப்பட்ட பெண். பிரஜ்வலுடைய பண்ணை இல்லத்தில் பணிப்பெண்ணா வேலை பார்த்தவங்க, அவங்க கிட்ட தான் இவர் அத்துமீறி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த பெண் நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு என்னுடைய ஒப்புதலோட தான் இந்த உறவு மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கேஸ் அப்பவே முடிஞ்சிருக்கும். ஆனாலும் திடமாக பிரஜ்வல் ரேவண்ணா மாதிரியான ஒரு பலம் வாய்ந்த நபருக்கு எதிராக நின்று இருக்காங்கன்னா அவங்களுடைய மனதிடம் தான் இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆனதுக்குமே காரணம்னு சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம், இந்த சார்ஜ் ஷீட்டை படிக்கும்போது அவ்வளவு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த பெண்ணை எந்தெந்த மாதிரி எல்லாம் மிரட்டியிருக்காங்க, நீ இதுக்கு மட்டும் சம்மதிக்கலைன்னா உன் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புவேன், உன் பெண்ணுக்கும் இதே மாதிரியான ஒரு கொடூரத்தை நிகழ்த்துவேன் என்று சொல்லி எல்லாம் மிரட்டி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக வீடியோ எடுத்து அதை காட்டி மிரட்டி இருக்கிறார். அவருடைய பண்ணை வீட்டில் 2 முறையும் பெங்களூரு வீட்டிற்கு மறுபடியும் ஒரு முறை வர வச்சுமே கூட பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் அந்த 48 வயது பெண்ணை. இந்த பெண் இந்த கோர்ட்டில் சரி எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. நீங்கள் திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, பாலியல் விவகாரத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட எந்தெந்த மாதிரியான சங்கோச்சப்படக்கூடிய கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படும்னு திரைப்படத்தில் பார்க்குறத விட மோசமான கேள்விகளை எல்லாம் எதிர்கொண்டிருக்காங்க நீதிமன்றத்தில். அது மட்டும் இல்லாமல் அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வீடியோவை போட்டு காட்டியும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்தில் உடஞ்சு அழுதுட்டாங்க. அதையும் மீறியும் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக திடமாக நின்று தற்பொழுது இந்த ஆயுள் தண்டனையை சாத்தியப்படுத்தி இருக்கிறார் அந்த பெண். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணை மற்றவர்கள் பாராட்டுறதை விடுங்க, சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளை பாராட்டியிருக்கிறார்கள். எந்த நேரமும் அவங்க ஒரு வல்னரபிளான பொசிஷன்ல இருக்காங்க. ஒருவேளை கேஸ் இல்லாம போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் அந்த அதிகாரிகளுக்குமே இருந்திருக்கு. ஆனாலும் அந்த பெண் எத்தனையோ சவால்கள் இருந்தாலுமே கூட கடைசி வரை திடமாக நின்று இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 23 சாட்சியங்களுமே
இருந்தன. அந்த சாட்சியங்கள் அனைத்துமே பிரஜ்வலுக்கு எதிராக வேலை செய்தன. அதே நேரத்தில் தடயவியல் ஆதாரங்கள், இந்த சாட்சியங்களை தாண்டி இந்த கேஸ்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னா அது தடயவியல் ஆதாரங்கள் தான். அறிவியல் பூர்வமான தடயவியல் ஆதாரங்கள் இந்த கேஸ்ல சப்மிட் பண்ணப்பட்டது. அந்த ஆதாரங்கள் எந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னா இவருடைய அதிகார பலத்தையும் பண பலத்தையும் எல்லாம் சுக்குநூறாக நொறுக்கி இருக்கிறது. அப்படி என்ன ஆதாரங்கள், அந்த ஆதாரத்தை சாத்தியப்படுத்தியது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பிரஜ்வலுக்கு நடந்த ஆண்மை பரிசோதனை, இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட இந்த ஸ்கேண்டல் எது நடந்தாலுமே சரி, இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு இந்த பரிசோதனை, ஆண்மை பரிசோதனையானது நடத்தப்படும். அதில் பார்க்கும்போது முதல்ல விரைப்புத்தன்மை பரிசோதனை, அவருடைய ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை அடைகிறதா இல்லையா அப்படின்றத பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க. இது சம்பந்தமாக இது மட்டும் இல்லாமல் ஆண்குறி டாப்ளர் அல்ட்ராசவுண்ட் என்று இன்னொரு பரிசோதனையும் செய்யப்படும். அவருடைய ஆணுறுப்பில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதா, இரத்த ஓட்டம் சீராக இருந்தால்தான் விரைப்புத்தன்மை சாத்தியப்படும் அப்படின்றதுனால அல்ட்ராசவுண்ட் அந்த பரிசோதனையும் செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து விந்து பகுப்பாய்வு செய்யப்படும். அவருடைய விந்து பரிசோதனை செஞ்சு அவருடைய டிஎன்ஏ பரிசோதிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் உள்ளிட்ட தகவல்களுமே கூட சேகரிக்கப்படும். இந்த விரைப்புத்தன்மை பரிசோதனையை பொறுத்த வரைக்கும் சில கேசஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த விரைப்புத்தன்மைன்றது எப்பயுமே சாத்தியப்படக்கூடிய ஒன்று இல்லை. சில பேருக்கு சில நேரங்களில் அது நடக்காம போகக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த விஷயத்தில் எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற ஒரு உண்மைக்கு மாறான ஒரு தகவலையும் வெளியிடக்கூடிய நிலவரத்தை பார்த்திருக்கோம். மிகவும் பிரபலமான ஒரு வழக்கு தமிழகத்தில் இதே மாதிரி இருந்திருக்கு. அப்போ அந்த நபருக்குமே கூட ஆண்மை பரிசோதனை செய்யப்பட்டது. அதே மாதிரி தான் இப்போ பிரஜ்வலுக்கும் செய்யப்பட்டது. ஒருவேளை அந்த விரைப்புத்தன்மை நேச்சுரலாக அட்டைன் பண்ண முடியலன்னா கூட அதற்காகவே ஒரு இன்ஜெக்ஷனும் இருக்கிறது. அந்த இன்ஜெக்ஷனுடைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா கேவர்னோசல் பாப்பவரைன் இன்ஜெக்ஷன். இந்த ஊசியை சம்பந்தப்பட்ட நபருடைய ஆணுறுப்பில் செலுத்தி அது விரைப்புத்தன்மை அடைகிறதா இல்லையா என்று பரிசோதனை செய்வார்கள். சோ இவருக்கு பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய ஆணுறுப்புல அந்த ஊசி செலுத்தப்பட்டதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த பரிசோதனை, இந்த கட்டங்கள் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டு அது சம்பந்தமான ஆதாரங்களும் இங்கே கலெக்ட் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்றது மட்டும் உறுதியாக்கப்படுது. இது போன வருஷமும் இது சம்பந்தமான செய்திகள் தேசிய ஊடகங்களில் பெருமளவில் பேசப்பட்டதையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த நிலையில் அந்த அறிவியல் பூர்வ தடயவியல் ஆய்வறிக்கை என்னென்ன தரவுகள் எல்லாம் எந்தெந்த வகையில் சேகரிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. பிரஜ்வலின் ஆணுறுப்பு ஒப்பீடு அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது அவருடைய ஆணுறுப்பு விரைப்பு அடைகிறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பரிசோதனை பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதை சாதாரண நிலையில் இருக்கும் போதும் விரைப்புத்தன்மை அடையும் போதும் அது அடையக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாமே ஒரு குழுவினர் மருத்துவர்களின் உதவியோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். எல்லா ஆங்கிள் இருந்துமே போட்டோஸ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாமே வெளியான லீக் ஆக்கப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை வீடியோக்கள் இருக்கக்கூடிய அந்த ஆணுறுப்போடு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் பிரஜ்வல் ரேவண்ணா ரொம்பவே புத்திசாலித்தனம்னு நினைச்சுக்கிட்டு அவருடைய முகத்தை காட்டவே இல்லை. அவருடைய குரல் கேட்கிறது, அவருடைய கை தெரிஞ்சிருக்கு, அவருடைய ஆணுறுப்பு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஆணுறுப்பு அவரோடது தான் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காகவே இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு ரூம்ல அந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள்லாம் உட்காந்து அந்த புகைப்படத்தையும் அந்த காணொலியையும் போட்டு இவருடைய உறுப்பு, இந்த ஆணுறுப்பு இதுதானா அப்படின்றத அனலைஸ் பண்ற பணியெல்லாம் மேற்கொண்டு இது சம்பந்தமான விரிவான அறிக்கையும் சமர்ப்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த கேஸோட விசாரணையின் ஒரு அங்கமாக போயிருக்கிறது. பிரஜ்வலுடைய கையில் இருந்த மச்சமும் இங்க ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாக மாறிக்கிறது. அவருடைய கை தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதுல அந்த மச்சம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய குரலும் வாய்ஸ் அனாலிசிஸ்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து பிரஜ்வலுடைய அறையானது மேல் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அறை பிரஜ்வலோட அறை தான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அந்த அறைக்கு போகும்போது நிறைய மாற்றங்களை பார்க்க முடிஞ்சது. கலர் வேறையா இருந்தது, அங்க இருந்த வால் பேப்பர்ஸ் இதெல்லாமே மாற்றப்பட்டிருந்தது. ஆனா அந்த அறையில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கர்ஸ், அந்த சுவற்றில் இருக்கக்கூடிய சில மார்க்கர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை அவங்க கவனிக்காம இருந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணாங்க, சிறப்பு புலனாய்வு குழுவினர் அந்த அறையை மேல் உருவாக்கம் செஞ்சாங்க. அந்த வீடியோவில் இருந்த மாதிரியே அதே கலரை பூசப்பட்டு அதே மாதிரியான டெக்கரேஷன்லாம் செய்யப்பட்டு அது அந்த அறை தானா அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. அதுவும் இந்த விசாரணை குழுவால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அது பிரஜ்வலோட அறை தான் என்று. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண் அங்கே பணியில் இருந்தப்போ அவங்களுக்கான அறையில் அவங்களுடைய துணிகள் எல்லாம் இருந்தது இல்லையா, அந்த துணிகள் எல்லாம் சேகரிக்கப்பட்ட போது அதில் இருந்த ஒரு புடவையில் பிரஜ்வலுடைய டிஎன்ஏ அதில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுவும் இங்கே முக்கியமான ஒரு சாட்சியமாக மாறி இருக்கிறது. ஸோ மேலே பார்க்கக்கூடிய அந்த டிஜிட்டல் ஆதாரங்கள், அந்த வீடியோவையும் ரியல் லைஃப்பில் அதுக்கப்புறம் பிரஜ்வல் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் அதில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள், வீடியோக்கள், இது எல்லாமே ஒப்பீடு செய்யப்பட்ட அந்த டிஜிட்டல் ஆதாரங்கள், அதுக்கப்புறம் பிரஜ்வலோட டிஎன்ஏ, இது எல்லாமே இந்த கேஸை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிரஜ்வலுக்கு எதிராக மாற்றியது. அதுதான் இந்த தண்டனையையும் உறுதி செய்ய காரணமாக அமைந்தது.